ஒற்றுமை ஓங்கட்டும், வேற்றுமை விலகட்டும். எனது அன்பு உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம்எல்ஏக்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், 20 மாவட்ட கழக பல பதவிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல பதவிகள் வகித்த மாவட்ட கழக செயலாளர்கள், 20க்கும் மேற்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் இன்றைய தினம் தாவேகாவில் முழு மனதோடு மிகுந்த ஆர்வத்தோடு சந்தோஷமாக வந்து இணைந்தோம். இது எங்களுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் புரட்சி தலைவர் புரட்சி தலைவிக்கு அப்புறம் நாங்க அம்மாவோட இழப்புக்கு அப்புறம் ஒரு நல்ல தலைவரை தேடிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட உன்னதமான தலைவரா எங்களுக்கு முதலமைச்சர் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்காங்கன்றது ஒரு காட்ஸ் கிஃப்ட் நினைக்கிறோம். அதாவது அவர் மக்கள் ஒரு ரோல் மாடலாவே பாக்குறாங்க. அதாவது உங்க எல்லாருக்கும் தெரியும், பத்திரிகையாளர் எல்லாருக்கும் தெரியும், கடந்த 2 வருடமாக இந்த தாவேக்காக நாங்களும் பேக்ல நாங்க நிறைய ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதாவது தாவேக்காக அந்த 41 பேர் இறந்தாங்க பாருங்க, கரூர் இன்சிடென்ட்ல. அதுல இருந்தே நாங்க வழக்கறிஞரும் சரி, சோசியல் ஆக்டிவிட்டிஸும் சரி, அதுல இருந்து நாங்க அவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அதாவது திமுக அண்ணா திமுகவை எதிர்த்து இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சக்தி உருவாகி நமது சிஎம் விஜய் அவர்கள் மூலியமாக வருவதை நாங்க எல்லாமே ரொம்ப பெருமைப்படுறோம், சந்தோஷப்படுறோம். மிகுந்த ஆர்வத்தோட இன்னைக்கு நாங்க எல்லாமே இந்த கட்சியில இணைஞ்சிருக்கோம். கண்டிப்பா மக்கள் சேவை செய்யறதுதான் எங்களுடைய தலையாய கடமையா இருக்கும். அதாவது நீங்க வெள்ளை சட்டை போட்டிருக்கோம், நம்ம இன்னைக்கு ஒயிட்ன்றது பியூரிட்டின்றது எந்த அளவுக்கு விஜய் சார் எதிர்பார்க்கிறாங்களோ, சிஎம் முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் எதிர்பார்க்கிறோம், அந்த அளவுக்கு நாங்க விசுவாசமாவும் உண்மையாவும் இருப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் அப்படிதான் இருந்து அப்படிதான் இருப்போம். அதாவது புரோக்கர்களின் கூடாரமா இருந்த செக்ரட்டேரியட், திமுக ஆட்சியில புரோக்கர்களின் கூடாரமா இருந்த செக்ரட்டேரியட் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா மக்களுக்காக இயங்கி கொண்டிருக்கிறது. 15-20 நாள்ல எவ்வளவு பெரிய மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது arise, awake and stop not until the goal is reached. எதுக்காக சொல்றேன்னா, கட்டளையிடுங்கள், காத்திருக்கிறோம், நாளை நமது. அதாவது இந்தியாவை நாளைக்கு ஃபியூச்சர்ல இந்தியாவை ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரா, மிகப்பெரிய ஒரு கிங்கா நம்ம விஜய் சார் வர்றதுக்கு நாங்க எல்லாமே ஒத்துழைப்போட அவருக்கு நாங்க வேலை செய்வோம். அனைவருக்கும் நன்றி. என்ன சார் தாவேகால ஒரு கான்பிடன்ட் இருக்கு, நேர்மை இருக்கு, உண்மை இருக்கு, லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. சரி சார், வேற ஏதாவது சரி சார், வேற சார். என்னோட பேர் எம்பி சதீஷ். நான் ஹைகோர்ட் அட்வொகேட்டா இருக்கேன். ஏற்கனவே அதிமுகல மாணவரணி மாவட்ட செயலாளர் இருந்தேன், இளைஞரணி மாவட்ட செயலாளர் இருந்தேன். இப்போ மாவட்ட கழக செயலாளரா, எக்ஸ் மாவட்ட கழக செயலாளர் இருக்கிறேன். இப்போ நான் அண்ணன்ட்ட இணைஞ்சிருக்கிறேன். தளபதி அவர்களுடைய தளபதியாக இருக்கக்கூடிய புஷியானந்த் அண்ணன் தலைமையிலே, மாண்புமிகு புஷியானந்த் அண்ணன் தலைமையில், ஆதவண்ணன் தலைமையில், அப்படிப்பட்ட தளபதிகள் தலைமையில் நாங்க இணைஞ்சிருக்கிறோம். இது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாருமே அந்த மகிழ்ச்சியோட நாங்க பப்ளிக் சர்வீஸ் செய்யணும்ன்ற முடிவோட இருக்கும்.